பாரதியின் வசன நடை. சிட்டுக்குருவி. சிறிய தானியம் போன்ற மூக்கு, சின்ன கண்கள், சின்ன தலை, வெள்ளை கழுத்து, அழகிய மங்கள் வெண்மை நிறமுடைய பட்டு போர்த்த வயிறு, கருமையும் வெண்மையும் கலந்த சாம்பல் நிறத்தினாலாகிய பட்டு போர்த்த முதுகு, சிறிய தோகை, துளி துளி கால்கள், இத்தனையும் சேர்ந்து ஒரு பச்சை குழந்தையின் கைப்பிடியிலே பிடித்து விடலாம். இவ்விதமான உடலை சுமந்து கொண்டு என் வீட்டிலே 2 உயிர்கள் வாழ்கின்றன. அவற்றில் ஒன்று ஆண், மற்றொன்று பெண். இதுபோன்று உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒன்றனை பற்றி வசன நடையில் எழுதுக. சில்லென்ற தென்றல் மேனியை தழுவ நடந்து கொண்டிருந்தேன். குளிர்ந்த சாரல் மழை என் மேனியில் பட்டு தெரித்தது. உடலில் ஏற்பட்ட குளிர்ந்த தன்மை ஓப்பூட்டியது. நடந்து கொண்டே இருந்தேன். நனைந்து மகிழ்ந்தேன். களைப்பு என்பதை தெரியவில்லை. பார்த்தேன், காட்சிகளை கண்டேன். களிப்பேறு வகை கொண்டேன். உடலும் நனைந்தது, உள்ளமும் மகிழ்ந்தது. மொழியோடு விளையாடு. சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. முதல் 2 நீக்கினாலும் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும். நறுமணம். பழமைக்கு எதிரானது, எழுதுகோளில் பயன்படும். புதுமை. இருக்கும்போது உருவமில்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. காற்று. நல்லொழுக்கத்தில் கண் சிமிட்டும். கடை 2 நீந்திச் செல்லும் விண்மீன். ஓரெழுத்தில் சோலை, 2 எழுத்தில் வனம். காடு.